ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வைபவ் சூரியவன்சி உங்களுக்கு யார் ஞாபகம் வந்திருப்பா? யாருமே தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் அவர் ஒன்றுமே சாதிக்கலை. இந்த உலகம் யாராவது சாதிச்சுட்டு பேசினா மட்டும்தான் கேட்கும். அது மாதிரி சாதித்த ஒரு பையன்தான் வைபவ் சூரியவன்சி. பல ரெக்கார்ட். அதில் முதல் ரெக்கார்ட்ஸ் என்னென்னா, யங்கஸ்ட் பிளேயர் இன் த டாடா ஐபிஎல் ஹிஸ்ட்ரி டு ஃபினிஷ் எ செஞ்சுரி. ரெண்டாவது, செகண்ட் பிளேயர் இன் த டாடா ஐபிஎல் டு ஃபினிஷ் செஞ்சுரி இன் ஜஸ்ட் 35 பால்ஸ். அதாவது கம்மியான பாலில் செஞ்சுரி அடித்ததில் ரெண்டாவது இடத்துல இருக்கா. அப்படி நம்ம வைபவ் சூரியவன்சி. முதல் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சொல்லமாக வேணும். பியூனே சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு எதிராக நம்ம கிறிஸ் கெயில் 175 ரன் பொழந்து கட்டினது. வெறும் 30 பால் செஞ்சுரி அடித்தார் அந்த மேட்ச்சில் கிறிஸ் கெயில். அண்டு நம்ம வைபவ் சூரியவன்சியோட தேர்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும். வெறும் 14 வயசுலேயே ஐபிஎல்லில் விளையாண்ட ஒரே சிறுவன். 14 வயசில் ஐபிஎல் விளையாண்ட ஒரே சிறுவன்னு சொல்கிறத விட ஐபிஎல்லில் இருக்கிறதுலே கம்மியான வயசில் விளையாண்டதில் இவன் தான் இருக்கான். இதுக்கப்புறம் 18-17 வயசில் தான் இருக்காங்க. வைபவ் சூரியவன்சி பிறந்தது பீகார் ஸ்டேட்டில் பிறந்திருக்காரு. இவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அவங்க அப்பா அவங்களோட சொந்த ஒரே ஒரு சொத்தான நிலத்தை விற்று இவரை கிரிக்கெட் விளையாட வச்சுருக்காரு. வைபவ் சூரியவன்சிக்கு தன்னோட 9 வயசுலேருந்து கிரிக்கெட் மேலே ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஸோ தன்னோட 9 வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறான். இது நம்மனா 9 வயசில் என்ன பண்ணியிருப்போம்? டீம் இந்தியாவுக்கு என்ன மேட்ச் இருக்குது, ஐபிஎல் என்ன மேட்ச் இருக்குன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். ஆனால் இந்த பையன் 14 வயசில் டிவியில் கிரிக்கெட் பார்க்குற வயசில் ஒரு சாதனையை படைச்சிருக்கான். அவனோட சின்ன பையங்களே டிவியில் இவனை பார்க்குற அளவுக்கு, அதாவது அவனோட பெரிய பையங்க கூட ஓகே, டிவியில் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு ஒரு செயலை செஞ்சுருக்கான். ஒரு இந்தியனாக இது நம்ம பெருமைப்பட்டு பாராட்டி ஆகணும். நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா கூட ஓகேங்க, ஆனால் அவனை குறை சொல்லாமல் இருந்தால் தான் ஓகே, சரிங்க. ஏன்னா அந்த பையன் 13 வயசு 14 வயசு பையனே கிடையாது. அவன் வயசு அதிகம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சையெல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபோட்டோ ப்ரூஃப் பண்ணியிருக்கு. 2017 பியூனே வாரியர்ஸ் டீம் இருக்குது பார்த்தீங்க, ரைசிங் பியூனே சூப்பர் ஜெயிண்ட், அந்த டீம் சப்போர்ட்டராக அவங்க அப்பா கூட அந்த பையன் இருந்திருக்கான். ஸோ பாராட்டலைன்னா கூட பரவாயில்ல, அவங்கள குறை சொல்லாமல் இருந்தால் ஓகே, அவங்க கரெக்டாக தான் வந்திருக்காங்க அப்படி. ஸோ ஓகே, இப்போ நம்ம நேராக அவர் டீம் இந்தியாவுக்கு செலக்ட் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தலாம். ரூல்ஸ், அதாவது ஐசிசியோட ரூல்ஸ் என்னென்னா, ஒரு பிளேயர் மினிமம் 15 வயசு தான் இருக்கணும் விளையாடுறதுக்கு. நம்ம வைபவ் சூரியவன்சிக்கு இப்போ 14 வயசு தான் ஆகுது. அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பில் அவன் இடம்பெற முடியாது. ஏன்னா அவனுக்கு 15 வயசு ஆகாது. ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். பட் அவரை நம்ம டீமில் விளையாட வைக்கணும்னா நம்ம பிசிசிஐ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும்னா, ஐசிசி கிட்ட கோரிக்கை வைக்கணும். இந்த மாதிரி இவனுக்கு ரைட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரைட்டான ப்ளே, இவனால் நல்லா விளையாட முடியும் அப்படின்லாம் காமிச்சு ஒரு லெட்டர் போட்டால், அதாவது ஒரு கோரிக்கை வச்சாதான் வைபவ் சூரியவன்சியால் 2026 T20 வேர்ல்டு கப் இந்தியன் டீமுக்காக விளையாட முடியும். ஸோ பார்ப்போம் பிசிசிஐ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு செஞ்சுரி போட்டால் அப்படின்னா கண்டிப்பாக பிசிசிஐ செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா நம்ம சும்மா இருக்க விடக்கூடாது. நம்மளால் என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். அப்புறம் வார்த்தை ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் 4 பேருக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயாப்பா.